ஆல் இண்டியா ரேடியோ செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள், கோவையில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி நடமாடும் தேர்தல் விழிப்புணர்வு வாகனத்தை தொடங்கி வைத்து மாவட்ட ஆட்சியர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தில் வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கு நடத்தப்படும் பயிற்சி வகுப்புகள் குறித்து ஆட்சியர் டாக்டர் பிரபு சங்கர் தெரிவிக்கும் தகவல்கள் ஆகியவை இடம்பெறுகின்றன. முதலில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். சுற்றுச்சூழலை மேம்படுத்தும் வகையில் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தேர்தல்களில் காகித பயன்பாடுகளை குறைக்கும் நடவடிக்கைகள் ஊக்குவிக்கப்படுவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வாக்காளர் பட்டியல் உள்ளிட்ட தேர்தல் தொடர்பான பணிகளிலும் அரசியல் கட்சியினரும் குறைவான காகித பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கடந்த 5 மக்களவைத் தேர்தல்களை ஒப்பிடுகையில் பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கை தற்போது அதிகரித்துள்ளதாகவும், இம்முறை 47,30,00,000 பெண் வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. காசநோய்க்கு எதிராக ஒன்றிணைந்து போராடுவோம் என்றும், காசநோயற்ற இந்தியாவை வடிவமைப்போம் என்றும் மத்திய சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. மேலும் இந்நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவளித்து காசநோய் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. சிங்கப்பூர் பிரதமர் திரு லீ ஜியன் லூங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் என்று அமைச்சர் கூறியுள்ளார். கோவை மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி நடமாடும் தேர்தல் விழிப்புணர்வு வாகனத்தினை மாவட்ட ஆட்சியர் திரு கிராந்திகுமார் பாட்டி தொடங்கி வைத்தார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர் கான்ஸ்டுவன்சி, பொள்ளாச்சி கான்ஸ்டுவன்சி, நம்ம மேட்டுப்பாளையம் நீலகிரி கான்ஸ்டுவன்சியில் வருது. இது எல்லா கான்ஸ்டுவன்சி சேர்ந்து நம்ம மாவட்டத்தில் வாக்களிக்கிற சதவீதம் அதிகரிக்கிறதுக்கு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதில் குறிப்பாக சொல்ல போனால் நம்ம கான்சன்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் 18, 19 அந்த வயதில் இருக்கிறவங்க முதல்ல நம்ம வாக்காளர் பட்டியலில் சேர்த்திருக்கோம். அவங்க எல்லாரும் ஓட்டளிக்க வேண்டும்னு சொல்லிட்டு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இதில் பல்வேறு நிகழ்ச்சிகள் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் நம்ம நடத்தி கொண்டு வரோம். ரெண்டாவது நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு கான்ஸ்டுவன்சின்னு பார்த்தா அது அர்பன் ஓட்டர்ஸ். நம்ம ஓட்டிங் பர்சன்டேஜ் நம்ம பார்த்தோம்னா லோவாக இருக்கிறது குறிப்பாக கார்பரேஷனில் இருக்கக்கூடிய பகுதிகள். அதில் விழிப்புணர்வுக்காக நம்ம வீடியோஸ் தயாரித்து இந்த மாதிரி வீடியோ வண்டியில் நம்ம சிட்டியில் பல்வேறு இடத்துல வச்சுட்டு நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். கார்பரேஷனில் இருக்கிற மீடியா டவர் மற்றும் அங்கே இருக்கிற ஏவி ஸ்க்ரீன்ஸில் எல்லாத்தையுமே இந்த விழிப்புணர்வு போர்ட்ஸ் நம்ம வச்சுட்டு இருக்கோம். அதிகமாக மக்களோட இன்வால்மெண்ட்டுக்காக நம்ம சிட்டியில் இருக்கக்கூடிய பல்வேறு என்ஜிஓஸ், ரோட்டரி இருந்தாலும் லயன்ஸ் கிளப் இருந்தாலும் பல்வேறு என்ஜிஓஸ் கூட நம்ம தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அந்த என்ஜிஓஸ் எல்லாருமே ஒருங்கிணைந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அவங்களோட ஒத்துழைப்பு வாங்கி இந்த முறை நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறது ஏன்னா நம்ம தொடர்ந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப் இது எல்லாமே லோவர் ஸ்டார்டாக தான் கேட்டர் பண்ணுறது. கேட்டட் கம்யூனிட்டிஸ், அதிகமான வருமானம் இருக்கிற பகுதிகளில் அங்கே ஓட்டர் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது. அந்த ஏரியாவில் இந்த என்ஜிஓஸ் இன்வால்வ் பண்ணி அவங்களோட ஒத்துழைப்போடு நம்ம ஓட்டர் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த முறை நம்ம ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். மீடியாவில் இருக்கிற உங்கள் அனைவரோட ஒத்துழைப்பு, இந்த விழிப்புணர்வு மெசேஜ் பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த முறை கோயம்புத்தூர் 100% ஓட்டிங் கொண்டு வரதுக்கு நம்ம அனைவரும் சேர்ந்து வேலை செய்வோம். நம்ம ஒவ்வொரு தொகுதிக்கு 2 எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர்ஸ் வந்திருக்காங்க கமிஷன்லேருந்து. அவங்க ஒரு எலெக்ஷன் கமிஷன்லேருந்து நமக்கு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு தொகுதிக்கும் 3 டீம் 3 ஷிஃப்ட்டில் அப்படி பார்த்தோன்னா நம்ம 9 டீம் இருக்குது. எஃப்எஸ்டி, எஸ்எஸ்டி நீங்களும் பார்த்துருப்பீங்க. தொடர்ந்து அவங்க வெஹிக்கிள் செக்கிங் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, மானிட்டரும் பண்ணிட்டு இருக்காங்க. சிவிஜில் என்கிற ஆப்பில் எனி வயலேஷன் ரிப்போர்ட் பண்ணலாம் பொதுமக்கள். அதில் வர கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே 100 minutes உள்ள நம்ம மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர்ஸ் குறிப்பாக மீட்டிங் நடத்தி அவங்க கொடுத்த டிரெக்ஷன்ஸ், இதில் பேங்க்ஸ்க்கு ஒரு பெரும் பங்கு இருக்குது. அதனால லீட் பேங்க் மேனேஜர் இன்வால்வ் பண்ணி எல்லா பேங்க்ஸ் கிட்டையும் எனி டவுட்ஃபுல் டிரான்சாக்ஷன், சின்ன அமௌண்ட்ஸில் நிறைய விட்ராவல் நடக்குது. ஏன்னா மீடியா நம்பர்கள் பல்வேறு பேர் இது ஹைலைட் பண்ணியிருக்கீங்க, இந்த ஜிபே இந்த மாதிரி ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. இன்னும் எலெக்ஷன் கிட்ட வரும்போது ஒரு 1 week 2 weeks பிஃபோர் போலிங் எல்லா பேங்க்ஸோட நோடல் ஆஃபீஸர்ஸும் கூப்பிட்டு இந்த டிரெக்ஷன்ஸ் கொடுக்க போகிறோம். அந்த மாதிரி ஏதாவது டவுட்ஃபுல் டிரான்சாக்ஷன்ஸ் இருந்தால் அது ஃப்ளாக் பண்ண சொல்கிறோம். அது இல்லாமல் நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் மானிட்டரிங்காக
நம்ம நியூஸ் மீடியா மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு எம்சி கமிட்டி, பெய்ட் நியூஸ் மானிட்டர் பண்ணுறதுக்கு கமிட்டி, ஷேடோ எக்ஸ்பெண்டிச்சர் ரெஜிஸ்டர்ஸ் வந்து மெயின்டைன் செய்யப்படும். எல்லா வேட்பாளர்கள் வரும்போது எக்ஸ்பெண்டிச்சர் மானிட்டரிங்கான அறிவுரைகள் அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்களுக்கு ரேட் சார்ட்டும் கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு ஷேடோ ரெஜிஸ்டர் என்னென்ன செலவு அவங்க பண்ணிட்டு இருக்காங்களோ அதுக்கான கணக்கு வந்து நம்ம ஆஃபீஸ்லையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். திருவள்ளூர் மாவட்டத்தில் வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான தேர்தல் பயிற்சி வகுப்பை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் டாக்டர் பிரபுசங்கர், தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளின்படி நேர்மையாகவும் சுதந்திரமாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் வாக்குப்பதிவை நடத்துவதற்கு தேவையான ஆலோசனைகள் வழங்கப்பட்டதாக தெரிவித்தார். தேர்தல் ஆணையத்தினுடைய உத்தரவின்படி திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து இடங்களிலும் மொத்தம் 10 இடங்களில் தேர்தல் நடத்தும் அலுவலர்களுக்கான பயிற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேர்தல் பணிக்காக அலுவலர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு 10 இடங்களில் ஒவ்வொரு சட்டசபை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகள் கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருத்தணி, திருவள்ளூர், பூந்தமல்லி, ஆவடி, மதுரவாயல், அம்பத்தூர், மாதவரம் மற்றும் திருவொற்றியூர் ஆகிய 10 சட்டசபை தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதியில் அந்த உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்களுடைய தலைமையில் இந்த பயிற்சி நடைபெறுகிறது. கும்மிடிப்பூண்டி கவரைப்பேட்டையில் அமைந்துள்ள உயர்நிலைப் பள்ளியில் மொத்தம் 55 அறைகளில் மாவட்டத்திலே அதிகபட்சமாக இங்க கிட்டத்தட்ட 2204 பேருக்கு இங்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த பயிற்சியை பொறுத்தவரை அவர்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் என்று சொல்லப்படும் வகையிலே அந்த ட்ரைனிங் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸை கொண்டு அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பது குறித்தும் நம்ம மாவட்டத்தில் ஒரு விளக்கப்படம், காணொலி விளக்கப்படம் ஏற்படுத்தியும் நாம் பயிற்சி அளிக்கிறோம். மேலும் இந்த தேர்தல் பணியில் ஈடுபடக்கூடிய அலுவலர்களுக்கு தபால் வாக்குகளை பெறுவதற்காக அந்த ஃபெசிலிட்டேஷன் சென்டரும் அமைக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. பயிற்சியில் அனைத்து மையங்களிலும் பெரும்பான்மையானோர் இந்த பயிற்சியில் 95% கிட்டத்தட்ட நம்முடைய தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் பயிற்சி பெற்று வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் அதாவது பதட்டமான வாக்குச்சாவடிகள் சொல்ல கிரிட்டிக்கல் போலிங் ஸ்டேஷன் அதன் அடிப்படையில் சொல்றேன்னா நம்மளுடைய தேர்தல் வாக்குப்பதிவு சதவிகிதம் ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய இல்லை 90% ரொம்ப அதிகமாக இருக்கு. இது போன்ற கிளாசிபிகேஷன் அது போன்ற ஒரு 10 கிரைட்டீரியன் அடிப்படையில் பதட்டமான வாக்குச்சாவடிகள் சொல்றோம். திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை இந்த பூத் கேப்சரிங் இல்லை ஏதாவது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை காரணமாகவோ ஏதாவது ஒரு அதனால் எந்த விதமான பதட்டமான வாக்குச்சாவடி என்று எதுவும் வரையறை செய்யப்படவில்லை. பதட்டமான வாக்குச்சாவடி என்று நாம் வாக்கு சதவீதம் குறையது பல்வேறு காரணங்களுக்கெல்லாம் இருக்கலாம். அதாவது இதுல ஒரு சாரார் மிரட்டப்படுவதோ இல்ல அது போன்ற காரணங்கள் இருக்குன்றதுக்காக அது பதட்டமான வாக்குச்சாவடி நம்ம கிரிட்டிக்கல் போலிங் ஸ்டேஷன் நம்ம சொல்றோம். அது போன்ற பதட்டமான வாக்குச்சாவடிகளில் மேற்கொள்ள வேண்டிய கூடுதல் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து தேர்தல் ஆணையம் அறிவுரை வழங்கியிருக்கு. அதுல நம்ம மைக்ரோ அப்சர்வர் கண்டிப்பா போடணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய வேலை பார்க்கக்கூடியவர்களை ஒருவரை மைக்ரோ அப்சர்வர் என்ற நிலையிலே போடுவோம். அதுக்கப்புறம் லைவ் ஸ்ட்ரீமிங் அந்த போலிங் ஸ்டேஷன்ல இருந்து வெப்காஸ்டிங்னு சொல்லுவோம். நேரடியாக அந்த இதுல வந்து ஒரு இந்த தேர்தல் நடத்தும் அறையில் போலிங் ஸ்டேஷனுக்குள்ள ஒரு வெப்காஸ்டிங் கேமரா வச்சுட்டு அந்த கேமராவை நேரலையில சிஇஓல இருந்து நம்ம தேர்தல் ஆணையர் வரை பார்க்கலாம், பொதுமக்கள் கூட பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு வசதி ஏற்படுத்துவோம். பாதுகாப்புமே பாத்தீங்கன்னா நம்ம சிஎஸ்எஃப் கொண்டோ ஸ்பெஷல் போலீஸ் ஃபோர்ஸ் கொண்டோ நம்ம பாதுகாப்பு கொடுப்போம். ஸோ இது போன்ற பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகள் நம்ம எடுப்போம். ஆனால் நம்முடைய பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை சட்டம் ஒழுங்கு ரீதியான அடிப்படையில் எந்த தொகுதியும் பதட்டமான தொகுதியாக வரையறை செய்யப்படவில்லை. 50,000 என்பது ஒரு பொதுமக்கள் இந்த பணம் வரைக்கும் கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு வரையறைக்காக தேர்தல் ஆணையம் ஒரு அறிவுரை வழங்கி அதை விதிமுறையை அமல்படுத்தி இருக்கிறாங்க. ஆனால் இப்ப 50,000க்கு குறைவாக தேர்தலில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய வகையில் அந்த பணம் பயன்படுத்துறதுக்கு எவிடன்ஸ் கிடைக்குது அப்படின்னா அதை கைப்பற்றலாம் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மேலும் 10,000 மதிப்புள்ள பொருட்கள் அதை கொண்டு செல்லும் போதும் பொருட்களுக்கு 10,000 தான். மதுபானம் இது போன்ற பொருட்களை கைப்பற்றலாம்னு தேர்தல் ஆணையம் சொல்றாங்க. ஆனால் இம்முறை நாம் ஒவ்வொரு பறக்கும் படையினருக்கும் கொடுக்கக்கூடிய அறிவுரையில பொதுமக்களுக்கு அதிக பாதிப்பு இல்லாத வண்ணம் நீங்கள் இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் நம்ம சொல்றோம். மிகுந்த கனிவுடனும் பண்புடனும் அவர்களிடம் பேச வேண்டும் என்று நாம் தொடர்ந்து அறிவுரை வழங்கி இருக்கிறோம். அது தொடர்ந்து கடைபிடிக்கப்படும். 85 வயதிற்கும் மேல கிட்டத்தட்ட 29,000 பேர் நம்மளுடைய மாவட்டத்தில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு தேர்தல் ஆணையம் நீங்கள் வீட்டிலிருந்தே வாக்களிக்கக்கூடிய வசதியை நான் நேரடியாக போன ஒரு முதியோர் என்ன சொன்னாருன்னா, சார் நான் நேரில் போனாதான் எனக்கு சந்தோஷம், என்னுடைய நண்பர்கள் எல்லாம் சந்திப்பேன், வாய்ப்பு கொடுக்க நீங்கள் வீட்டிலிருந்தும் வாக்களிக்கலாம், நேரில் வந்து வாக்களிக்கலாம். அந்த வீட்டில் வந்து வீட்டிலிருந்தே வாக்களிக்கணுன்றவங்களுக்கு ஃபார்ம் படிவம் 12D என்ற படிவத்தை வீட்டில பிஎல்ஓஸ் எல்லாரும் போய் கொடுத்துட்டு வாங்கிட்டு இருக்கிறாங்க. விருப்பம் தெரிவிப்பவர்கள் அனைவரும் வீட்டிலிருந்தே வாக்களிக்கலாம். அதே போல மாற்றுத்திறனாளிகளும் வீட்டிலிருந்தே வாக்களிக்கலாம் 12D ஃபார்ம் வாங்கி அப்படின்றத தெரிவிச்சு. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.